அண்மை செய்தியை பார்க்கிறோம். குதிரை பேரம் மூலம் தாவேக ஆட்சி அமைந்துள்ளதாக எழுந்துள்ள புகார். இன்று ஆளுநரை சந்தித்து மனு கொடுக்கிறது திமுக. விவரங்களுடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மாணிக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் சந்தித்து திமுக சார்பில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது செய்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு அதன் பின்னர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்படுவதற்காக கொண்டு சென்றனர். அப்போது அவர் செய்தியாளர் சந்திக்கும் போது என்னை உள்ளே வைத்து விசாரணை என்ற பெயரில் என்னிடம் கட்சி மாற வேண்டும், அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவ்வாறு ஒரு குதிரை பேரத்தை நேரடியாக காவல்துறை வைத்து நடத்தினார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக தாவேக அரசு மீது முன்வைத்திருந்தார். இந்த சூழல்ல இது குறித்தும் அதே போன்று இதற்கு முன்பாக தாவேக அரசு மீது இருக்கக்கூடிய இந்த குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா குறித்தும் புகாரை அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் நேரில் சென்று வழங்குவதற்காக திமுக இன்றைய தினம் ஆளுநரை சந்திப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் மூலமாக அவரை கைது செய்து காவல்துறை மூலமாக மிரட்டியது உள்ளிட்ட புகார்களை முழுமையாக விசாரிக்க தக்க நடவடிக்கைகளை ஆளுநர் மேற்கொள்ள வலியுறுத்தி இந்த புகார் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், கொலைகள் மற்றும் பாலியல் சம்பவங்கள் எந்த பொறுப்பிலும் இல்லாதவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கூட்டங்களில் பங்கேற்பது, அரசினுடைய காப்புரிமையை மீறி ரகசிய காப்புரிமை மீறி முதலமைச்சர் அவர்களை அனுமதிப்பது, அதே போன்று கரூர் துயர சம்பவத்துல காவல்துறையை கொலையை செய்தது என்று அமைச்சர் ஆதவ் அவர்கள் பேசியது, அதே போன்று தொடர்ந்து கைதடர்கள் என்ற பெயரில் அவர்கள் செய்யக்கூடியது, அதே போன்று அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் லஞ்சம் பெறுவதாக இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அதே தமிழ்நாடு முழுக்கும் ஆய்வு என்ற பெயரில் தாவேக கட்சி சார்ந்தவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக இல்லாத போதும் கூட உள்ளே சென்று அவர்கள் செய்யக்கூடிய இந்த ஆய்வு உள்ளிட்ட அனைத்தையும் ஆளுநரிடம் எடுத்துரைத்து இது குறித்தான முழுமையான விசாரணையை ஆளுநர் எடுக்க வேண்டும். அதுபோன்று அரசு ஊழியர்கள் சந்திக்கக்கூடிய கடும் மன அழுத்தம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனையும் சுட்டிக்காட்டி புகார் கடிதம் வழங்கப்படும் எனவும் திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.